ஆல்ரெடி இந்த டிஎஸ்பி மானிட்டரை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மிக்சரு, பவர் ஆம்ப்பு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுஜ் ஆம்ப்பு, சரௌண்டிங் ஸ்பீக்கர், ஸோ அதை வச்சு ஒரு கனெக்ட் ஒன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது டிஎஸ்பி மானிட்டர் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீசெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது, வோக்கல் பூஸ்ட், லைவு, அதுக்கப்புறம் ஃப்ளோர் மானிட்டர் இல்லைனா வால். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்டேஷன் சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்டுன்றது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோக்கல் பூஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பீச் நல்லா கிளாரிட்டியாக வேணும்னா அதை வச்சுக்கோங்க. லைவ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மியூசிக் எல்லாமே நார்மலாக கேட்கும். ஸோ ஃப்ளோரில் நீங்கள் வைக்க போகிறீங்க இல்லைனா வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இது அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீசெட்டை வச்சுக்கோங்க. விஸ்லிங் வராமல் சேஃபாக இருக்கும். ஸோ அந்தந்த ப்ரீசெட்டில் அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மாற்றி வச்சுட்டு விஸ்லிங் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ்பியில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸு, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ், ஸோ இந்த ஆடியோ மாற்றுறதுக்காக ஸோ யூஎஸ்பிக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மேல் சேனலை விட்டுடலாம். ஸோ கீழே வந்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைனும் மைக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மிக்சர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இதில் இன்புட்டில் கனெக்ட் போகிறீங்கன்னா லைனு கொடுங்க. ஸோ இல்லை நீங்கள் டேரெக்டாக காரில் இது டிஆர்எஸ் கேபிள்லையோ இல்லை எக்ஸ்எல்ஆர்லையோ மைக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மைக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பின்னுக்கு சேனல் 1க்கும் சேனல் 2க்கும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைனு, ஸோ மைக்கு. ஓகேங்களா? ஸோ அதனுடைய மாஸ்டர் வால்யூம். ஸோ மேலே சிக்னல் வருதா அப்படின்றதுக்காக லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னட்ட பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்னு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிமிட் லைட் ரெட் கலர் என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது சிக்னல் லைட், இது லிமிட் லைட். ஸோ அந்த லிமிட் லைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஓவர்லோடு வருது அப்படின்னா ஸோ அந்த லைட் எரியும். ஸோ நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸின்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஏவி கேபிள்லையும் ஹெட்ஃபோன் ஜாக் சைஸில் ஒரு ஆக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்குமே சேர்த்தும் ப்ளஸ் ப்ளூடூத். ஓகேங்களா? இன்பில்டு மாடுவில் ப்ளூடூத் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே சேர்த்து இந்த ஒரே வால்யூம் தான். ஸோ காமனாக 3 சேனல்லையுமே சேர்த்து பேஸு டெரிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸு டெரிபிள் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே பேஸில் வந்து சப்போர்டி சவுண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது. அது ரொம்ப எனக்கு இதில் பிடிச்ச விஷயம். ஸோ இது மானிட்டராக யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு சரௌண்டிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லூப்பிங் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆக்டிவ் ஸ்பீக்கர் இன்னொன்று த்ரூ பண்ண போகிறீங்க அப்படின்னா லைன்லேருந்து மிக்ஸ் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு சேனல் 1ல் கொடுத்துட்டு ஸோ சேனல் 1 வால்யூமை நீங்கள் அப்படியே லூப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மல்டிபிள் ஆக்டிவ் ஸ்பீக்கரை நீங்கள் லூப்பிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இதை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டிவைஸுமே ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி பவர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரியனுடைய பிராண்டு, ஸோ அந்த லோகோவை கொடுத்து அதில் எல்இடி ஸ்டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியில் நைட் டைமில் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த பவரை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக பின்னாடி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஒரு சில ப்ரீசெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வோக்கல்ஸுக்கு என்னென்ன வைக்கணும், ஸோ பேஸ் பூஸ்டடுக்கு என்னென்ன வைக்கணும், லைவுக்கு என்ன வைக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து கூட என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அக்யூரேட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பேஸில் வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹையில் வரும், ட்விட்டர் சவுண்டில் வரும். ஸோ இதேமாரி இந்த பக்கம் பேஸு, அந்த பக்கம் டெரிபிளில் வரும். ஸோ இது தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லோ மிட்டு, ஹை மிட்டு, ஹை லோ, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மிக்சர் கோர்ஸ். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸு மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நார்மல் தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதுலே கண்ட்ரோல்ஸும் எஃபெக்ட்ஸும் எதில் அதிகம் அப்படின்னா மிக்சரில் தான் அதிகம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்பீக்கர், டிஎஸ்பி மானிட்டர், ஸோ இந்த மாதிரில எஃபெக்ட்ஸும் ஈக்குவலைசர்ஸும் ஸோ அதிகமாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ அதெல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் மோடு தான் செட் பண்ண போகிறீங்க, சப்புக்கு வைக்க போகிறீங்களா இல்லை நார்மலுக்கு சரௌண்டிங், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், காமனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் மிக்சரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவ் ஸ்பீக்கர் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சரை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மிக்சரில் ஆல்ரெடி 2 கிளாஸ் போயிடுச்சு. நான் அதனுடைய லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மிக்சர் கோர்ஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஓவரை பற்றி கிளாஸஸ் வரும். ஸோ அதை வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த டிஎஸ்பி மானிட்டர் மட்டும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதோட வீடியோவை ஸ்டிப் பண்ணின்னு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நாங்கள் மிக்சரையும் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா கோர்ஸோடைய
ஃபுல் பிளேலிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபுல் கிளாஸை நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடியோ மிக்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.